ஹலோ லேர்னர்ஸ், உங்கள் எல்லாரையும் என்னோட டாக்டர் அனூஸ் லிட்ரரி கேலிபர் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூஜிசி நெட் பேப்பர் 1ல் கம்யூனிகேஷன் பார்ட்டில் வரக்கூடிய ஒரு 50 சாம்பிள் கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1 வீடியோவில் 25 கொஸ்டின்ஸும் பார்ட் 2 வீடியோவில் அடுத்த 25 கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is not a component of the communication process? இந்த கொஸ்டினை நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணோம் அப்படின்னா எதெல்லாம் கம்யூனிகேஷன் ப்ராசஸோடைய காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். கான்டெக்ஸ்ட், சென்டர், என்கோடர், மெசேஜஸ், சேனல், டீகோடர், ரிசீவர், ஃபீட்பேக் அண்ட் நாய்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க சாய்ஸஸ் படி டி வந்து ராங்கான ஆப்ஷன். Question number 2 போலாம். Communication is defined as the process of transmitting information, receiving information, both A and B. D வந்து distracting கொடுத்திருக்கு. இதில் A and B ரெண்டுமே கரெக்ட். So choice C is the correct option. Third question பார்க்கலாம். Which communication model emphasizes feedback? இதில் ஆன்சர் வந்து B, transactional model தான் கரெக்ட். இது கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா எல்லா மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனுடைய டெஃபினிஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். டிரான்சாக்ஷனல் மாடல் அப்படின்னா எ ப்ராசஸ் இன் விச் கம்யூனிகேட்டர்ஸ் ஜென்ரேட் சோஷியல் ரியாலிட்டிஸ் வித்தின் சோஷியல், ரிலேஷனல் அண்ட் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். என்கோடிங் இன் கம்யூனிகேஷன் ரெஃபர்ஸ் டு translating the message into symbols அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். The term noise in communication refers to loud sounds in the environment, anything that interferes with the transmission or reception of a message, the volume of the message, none of the above கேட்டிருக்காங்க. நாய்ஸ் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனில் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த மெசேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்? வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறது. நான் வெர்பல் கம்யூனிகேஷனுங்கிறது நிறைய நேரங்களில் நம்ம வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஜெஸ்டர்ஸ் அப்படின்னா சைகைகள் மூலமா, உடல் அசைவுகள் மூலமா நம்ம சில விஷயங்களை நம்ம கன்வே பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங், ரைட்டிங், ஜெஸ்டரிங், ஆல் ஆஃப் த அபவுட் கொடுத்துருக்காங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல இங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஜெஸ்டரிங். அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். 7th கொஸ்டின். கம்யூனிகேஷன் த்ரூ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், ஜெஸ்டர்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் இஸ் நோன் as intrapersonal communication, interpersonal communication, non-verbal communication, verbal communication கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சி, non-verbal communication. இது ஒன்னொன்னத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இன்ட்ரானாலே நமக்குள்ளார, அதாவது ஒரு பர்சன் அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேரு தான் இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ங்கிறது 1-to-1 கம்யூனிகேஷன். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசினார்னா அதை நம்ம இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அது மாதிரி தான். அடுத்தது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம இங்க கொடுத்துருக்க மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், முகபாவங்களை யூஸ் பண்ணியோ அல்லது ஜெஸ்டர்ஸ் சைகைகள் யூஸ் பண்ணியோ அல்லது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியோ நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு தெரிவிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இங்க கொடுத்திருக்க சாய்ஸ் படி சி தான் கரெக்டான ஆன்சர். 8th கொஸ்டின் பார்க்கலாம். விச் கம்யூனிகேஷன் தியரி ஸ்டேட்ஸ் தட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மோர் லைக்லி டு பி அட்ராக்டட் டு தோஸ் ஹூ ஆர் சிமிலர் டு தெம்? எந்த கம்யூனிகேஷன் தியரி வந்து இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஒரு தனி நபர்கள் வந்து தன்னை மாதிரியே இருக்கிறவங்க கூட ஈஸியா எப்படி அட்ராக்ட் ஆவாங்கங்கிற இந்த தியரிக்கு பேரு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பேர்லயே இருக்கு, சிமிலாரிட்டி தியரி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், வாட் இஸ் த டேர்ம் பேராலாங்குவேஜ் ரெஃபர் டு? பேராலாங்குவேஜ் அப்படிங்கிறது non-verbal elements of speech such as
டோன், பிச் அண்ட் ஸ்பீட். நம்ம எப்படி பேசுகிறோங்கிறத உணர்த்துறது தான் பேரா லாங்குவேஜுங்கிறது. பி தான் கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்? ஒரு கம்யூனிகேஷன் சிறப்பாக விளங்கணும் அப்படின்னா எது வந்து கேரக்டரிஸ்டிக்னு கேட்டிருக்காங்க. ஃபீட்பேக் தான் கரெக்டான ஆன்சர். ஆம்பிக்விட்டினா இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் தரா மாதிரி, அதாவது நாட் கிளியர் அப்படிங்கிறது ஆம்பிக்விட்டிக்கான அர்த்தம். லேக் ஆஃப் கிளாரிட்டி, அடுத்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஏபிடி மூணுமே இஃபெக்டிவ் கம்யூனிகேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுலே ஃபீட்பேக் மட்டும்தான் கரெக்டான ஒரு குணாதிசயம் நம்மளோட கம்யூனிகேஷன் இஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு. இப்போ கொஸ்டின் நம்பர் 11க்கு போகலாம். Which of the following communication barriers relates to differences in cultural norms and values ன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸனுடைய அர்த்தத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த கொஸ்டினை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இங்கேயே கல்ச்சுரல்னு இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா சாய்ஸ்லேயே நமக்கு கல்ச்சுரல் பேரியர்ஸ்னு இருக்குது. அதனால ஈஸியாக அதை அட்டன் பண்ணிடலாம். செமாண்டிக் பேரியர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமாண்டிக்ஸ் அப்படின்னாலே மீனிங்னு அர்த்தம். அடுத்தது சைக்கலாஜிக்கல் அப்படின்னா நம்ம மைண்ட் ரிலேட்டடான விஷயங்கள். ஃபிசிக்கல் பேரியர்ஸுங்கிறது நமக்கு 7 விதமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் டைம், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், லேக் ஆஃப் எனர்ஜி, லேக் ஆஃப் வில் பவர், ஃபியர் ஆஃப் இன்ஜுரி, லேக் ஆஃப் ஸ்கில் அண்ட் லேக் ஆஃப் ரிசோர்சஸ். இந்த 7 தான் ஃபிசிக்கல் பேரியர்ஸ். கொஸ்டின் நம்பர் 12க்கு போகலாம். Active listening in communication involves hearing words without paying attention to meaning, providing feedback through gestures, fully concentrating on what is being said, interrupting the speaker frequently அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது fully concentrating on what is being said. ஒரு நமக்கு என்ன விஷயத்த நம்ம கேட்குறோமோ அதில் முழுசாக கவனம் செலுத்துறதுக்கு பேர் தான் ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 13க்கு போகலாம். Which of the following communication theories suggest that individuals maintain a personal bubble of space around them? இதுக்கு வந்து நம்ம எல்லா விதமான தியரிஸும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஆன்சர் வந்து பி, எக்ஸ்பெக்டன்சி வயலேஷன்ஸ் தியரி. 14th கொஸ்டின் போகலாம். The process of adapting one's communication style to fit a particular situation or audience is known as accommodation அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் போகலாம். Which communication model suggests that communication is an ongoing dynamic process? Circular model of communication தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாம். Communication apprehension refers to fear or anxiety associated with real or anticipated communication with others. Fearனா உங்களுக்கு தெரியும், பயம். ஆங்ஸைட்டினா ஒரு படபடப்பான ஒரு சூழ்நிலை. இது வந்து அசோசியேட்டட் வித் ரியல் ஆர் ஆன்டிசிபேட்டட் கம்யூனிகேஷன். ஆன்டிசிபேட்டட் மீன்ஸ் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன். ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 17 பார்க்கலாம். The process of conveying meaning through symbols and signs is known as encoding. Question number 18 பார்க்கலாம். Which of the following is an example of downward communication in an organization? ஏ வந்து இங்க மேனேஜர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு சபார்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு மேனேஜர் வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா அதுக்கு பேர் தான் டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்வர்ட் கம்யூனிகேஷன்னா என்னன்னு. அப்வர்ட் கம்யூனிகேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ், சஜஷன் பாக்ஸஸ், கம்பெனி மீட்டிங்ஸ், ஃபோக்கஸ் குரூப்ஸ் அண்ட் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வேஸ். Question number 19 பார்க்கலாம். Which communication theory suggests that individuals seek to minimize uncertainty in communication by gathering information? C தான் கரெக்டான ஆன்சர். uncertainty reduction theory. 20 பார்க்கலாம். Which of the following is a barrier to effective communication in organizations? ஒரு அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதுலலாம் கம்யூனிகேஷன் இஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா அதுக்கான தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி. என்ன காரணம்னா அதில் நிறைய கல்ச்சர்ஸை சேர்ந்த பீப்புள் இருப்பாங்க, அதனால கல்ச்சுரல் டைவர்சிட்டி தான் ஒரு காரணங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 21க்கு போகலாம். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி
Communication that occurs within oneself is known as intrapersonal communication. Next question பார்க்கலாம். Which of the following communication theories suggests that relationships develop through self-disclosure? இதுக்கு ஆன்சர் வந்து சோஷியல் பெனிட்ரேஷன் தியரி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விதமான கம்யூனிகேஷன் தியரிஸையும் நம்ம டெஃபினிஷனோட பிளஸ் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம படிச்சுக்கிட்டோம்னா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கரெக்டாக நம்ம அட்டன் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 23 பார்க்கலாம். Which of the following is a characteristic of assertive communication? Aggressiveness, passivity, openness, manipulation. இதில் சி openness தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கு முதல்ல நம்ம அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்ங்கிறது இட் இஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் or expressing our thoughts, feelings and opinions in a way that make our views and needs clearly understood by others without putting down their thoughts, feelings or opinions. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகள், நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் அசர்ட்டிவ்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்களுடைய எண்ணங்கள், ஃபீலிங்ஸு, அவங்களுடைய கருத்துக்களை நம்ம ஏளனப்படுத்தாமல் அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றோம். அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் 3 C's நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ஃபிடென்ட், அடுத்தது கிளியர், அடுத்தது கண்ட்ரோல்டு. Question number 24 பார்க்கலாம். The term jargon in communication refers to complex language used by professionals in a specific field. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ்ங்கிறோம். அதை தான் நம்ம ஜார்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இது மற்றவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியாது. சுருக்கமாக சொல்லணும்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். Question number 25 பார்க்கலாம். Which of the following communication theories focuses on the cost and rewards associated with interpersonal relationships? இதுக்கு ஆன்சர் வந்து சோஷியல் எக்ஸ்சேஞ்ச் தியரி. இப்போ இங்கே 2 சாய்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சோஷியல்னு வருது. ஸோ அதனால எல்லா தியரிஸுமே நம்ம அதனுடைய மீனிங் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் பார்ட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த வீடியோ வந்து நெட் எக்ஸாம்க்கு பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங்.